Hello friends, welcome to our channel. PGTRB Maths 2025க்கான ஆன்சர் கீ கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு பார்ட்டு கொடுத்துட்டேன். அதில் ஒரு 80வது கொஸ்டின் வரைக்கும் கொடுத்துருந்தேன். மீதி உள்ளதை இதில் கொடுக்க போகிறேன். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த 65வது கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆர்டர் ஆஃப் ஹைட்ஸ். இது குளோபல் ட்ரங்கேஷன் எரருங்க வந்து ஆர்டர் ஆஃப் ஹைட்ஸு. லோக்கல் ட்ரங்கேஷன் எரர் தான் ஆர்டர் ஆஃப் ஹைட்ஸ் ஸ்கொயர்னு வரும். அதனால் இது வந்து ஆர்டர் ஆஃப் ஹைட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 81வது கொஸ்டின்லேருந்து ஆன்சர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு யூஜிடிஆர்பி மேத்ஸ் சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு ஆன்லைன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். இங்கே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 81வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து 80 வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். 81 வந்து நம்மளுக்கு டி ஆன்சர். LP லாம்டா பை மியூ. 81 வந்து டி. சரியா? அடுத்தது 82 வந்து ஏ தான் ஆன்சர். 1ம் 3யும் ட்ரூவாக இருக்கும், 2 வந்து ஃபால்ஸாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு ஏ தான் ஆன்சர். அடுத்து 83 பார்த்தீங்கன்னா 83 வந்து கனெக்டட், ஹாவ் அ காமன் பாயிண்ட் இருந்ததுன்னா அது வந்து எப்படி இருக்கும், கனெக்டடாக இருக்கும். சரியா? 84 வந்து டி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் 1. கொஞ்சம் பிளராக இருக்குது கொஸ்டின். அடுத்தது ஆல் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆர் ரியல். ஹெர்மிஷியனாக இருந்தால் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் வந்து ரியலாக இருக்கும். சரியா? அடுத்தது இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹோல்டு அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆடுன்னு கொடுத்துருக்கு. எது ஆடாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் 1, 3, 4 எல்லாமே அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு. இப்போ 2 தான் நம்மளுக்கு ஆடு. 2 தான் ஆடு. இதுதான். அடுத்தது பாருங்கள், 87க்கு ஆன்சர் வந்து x²y. x²y சி தான் ஆன்சர். 88 பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சராக இருக்கும். 88க்கு ஆன்சர் வந்து ஏ. 89 பாருங்கள். 89 வந்து சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னு வச்சு செய்யணும். 89க்கு ஆன்சர் வந்து பி. 90க்கு ஆன்சர் வந்து சி. ஆக்சுவலி இதில் வந்து p² ஈக்குவல் டு பி, அட் த சேம் டைம் நாம் p லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். சி தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். அடுத்தது 91ல் வந்து நம்மளுக்கு 125 செகண்ட்ஸ். டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 92க்கு ஆன்சர் வந்து ஏ. 93 என்னன்னு பாருங்கள். 93 வந்து சி தான் ஆன்சர். எம் மைனஸ் கே வேர் கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். சி. 94 வந்து நான் எம்ப்டி டிஸ்ஜாயிண்ட் கான்வெக்ஸ் சப்செட்ஸ். 95 வந்து இட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஏ. 96 என்னன்னு பாருங்கள். 96 வந்து பி. 97 சி. 97 வந்து சி. 98 என்னன்னு பாருங்கள். 98ம் சி தான். 99ம் இது ஒர்க் பண்ணி பார்க்கணும், சி. 100 பார்த்தீங்கன்னா 100க்கு ஆன்சர் வந்து ஏ. 101க்கு ஆன்சரும் ஏ தான், கேட்டனாய்டு. 102க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஏ. இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் இருக்குது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும்.
அதனால் அதான் ஓப்பனாக இருக்கும். அடுத்தது 103. 103க்கு ஆன்சர் வந்து பி, நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்காது. அடுத்தது வந்து லெஸ் தேன் யூனிட்டி. மோட் டிஸ்ட்ரிபியூஷன், மோட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் லெஸ் தேன் யூனிட்டி. 105 என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. 105 வந்து பி. 106ம் பி தான். 107 என்னன்னு பார்த்தோன்னா mod of fx less than 1. ஒன் நாட் எயிட் பாருங்க. ஒன் நாட் எயிட்டு பி. 109 வந்து இது டி. டி. 110 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சி. அடுத்தது பாருங்கள் 111. 111 வந்து நம்மளுக்கு ஏ. 110 112. 112 வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எத்தனை இருக்குதோ அதுதான் நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 113. 113 வந்து ஆன்சர் பி. 114க்கு ஆன்சர் வந்து டி. இதெல்லாம் நல்ல லெங்க்தியான சம் இருந்தால் நல்லா ஒர்க் பண்ணி பார்த்தா தான் ஆன்சர் போட முடியும். 116. 115 வந்து ஆன்சர் இட் இஸ் அ செப்பரபிள் ஸ்பேஸ். 116க்கு ஆன்சர் வந்து ஏ, +1 அண்ட் -1. அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வரும், ஆல் ஆஃப் த எபோவ். 117. 118 பார்த்தீங்க அப்படின்னா 118ல் நம்மளுக்கு வந்து இதில் ஆன்சர் இல்லை. ஆக்சுவலி இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லை. பட் இந்த டியில் இது வந்து ரோ வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா M2 ஆஃப் டி த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். ஒருவேளை அவங்க டி வேணால் ஆன்சர் கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம காலம் வைஸ் தான் எழுதணும், ரோ வைஸ் எழுதக்கூடாது. அதனால் இந்த டி மேட்ரிக்ஸுக்கான டிரான்ஸ்போஸ் தான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது டி. நெக்ஸ்ட்டு டி. இதெல்லாம் வந்து ரூடினில் உள்ள டைரக்ட் ரிசல்ட்டு தான். அடுத்தது வந்து 1 + 2i. இதெல்லாம் கொஞ்சம் லெங்க்தியான ப்ராப்ளம் தான். அடுத்தது வந்து சி. 122 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கோஷி டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு 123 பார்த்தோன்னா e⁻−1 - e⁻−3 ஆன்சர். அடுத்தது there exists a Cauchy sequence which does not converge, which is false. இதுதான். இது the maximal network flow B. அடுத்தது 126 வந்து A. 126க்கு ஆன்சர் A. 127 பார்த்தீங்கன்னா 10 minutes. 128 A = B. 128 A = B. அடுத்தது 129 A. இது வந்து இது 2π × f of z0. 131 வந்து ரியல் பார்ட் ஆஃப் z greater than -1/2. இது 131. 132 வந்து 14. 133 ஸ்டாண்டர்ட் டோபாலஜி.
134 வந்து டி. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து டி. 135க்கு வந்து அங்கே ஆன்சர் இல்லை, எதுவுமே ஆன்சர் இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். 136 வந்து பி. 136 பி. 137 connected space. இது வந்து 1,2 செட் ப்ராக்கெட்டில் 1,2. அடுத்தது 139 வந்து பி, அன்லஸ் டவ் ஈக்குவல் டு 0. 140 பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆன் சி டிஃப்ரென்ஸ் 2i, -2i. டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா எந்த பாயிண்ட்ஸ் வருதோ அந்த பாயிண்ட் தவிர மீதி எல்லாத்துலேயுமே இது என்ன செய்யும், கண்டினியூஸாக இருக்கும். சரிதானா? இதான் ஆன்சர்ஸு. இதில் வந்து கவர்மெண்ட் ஆன்சருக்கு என்னைக்கு வருதுன்னு பார்க்குறேன், அதுவும் நான் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது ஒரு ஆன்சர் கீ கொடுத்தாச்சு, ஓரளவுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து இப்போ இதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் போடுறேன், கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறேன், எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தகுந்தபடி ஓரளவுக்கு கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியும். நாளைக்கு இன்றைக்கே அடுத்து இன்றைக்கே கொடுக்குறேன். அதை ஒன்று இது பண்ணிங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டுடலாம். அது கொஞ்சம் ஆனஸ்ட்டாக எல்லாருமே ஃபில்லப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. UGTRB மேத்ஸ் CSR நெட்டுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.